இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்மூத்தி பண்ண போகிறோம். 200 ml டம்ளரில் 5 டம்ளர் வர மாதிரி செய்ய போகிறேன். ஒரு டம்ளருக்கு 15 பாதாம் கணக்கு எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் தோல் எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்க தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் ஒரு கிண்ணத்தில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும். முதல்ல பாதாமை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைக்க கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சிய பால் மொத்தமாக நான் 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து அரைச்ச பாதாம் மிக்ஸ் சேர்த்து பாதாம் பால் கொஞ்சம் நல்லா திக்கார வரைக்கும் நல்லா வேக விடணும். கடைசியாக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 100 ml கப்பில் பொடி செஞ்ச ரெடிமேட் வெல்லம் சேர்த்து கரைஞ்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா இனிப்பாக பழுத்த பழமாக 4 பழம் எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு தோல் எடுத்துட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம பாதாம் பாலில் நல்லா சூடு ஆறுனதும் ஃபுல்லாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். எங்கள் குழந்தைங்க காலையில் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மதியானம் வரைக்கும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் அதிகமாக வேணுமா, சக்கரவள்ளி கிழங்கு அதிகமாக வேணுமா, எது உங்களுக்கு அதிகமாக வேணுமோ அது உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பாதாம் துருவி சேர்க்குறேன். கூலிங்காக இருக்க ஃப்ரிட்ஜில் வச்சு சம்மரில் குடிச்சு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும்.